Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோவில் ப்ரூனிங் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம அடீனியம் பிளான்ட் வளர்க்கணும் அதை தான் காமிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செடியில் அவ்வளோவா லீவ்ஸ் ஃப்ளவர்ஸ்லாம் கிடையாது. பட் இந்த ப்ரூனிங் மெத்தடை யூஸ் பண்ணி இந்த செடி எவ்வளோ அழகாக மாறுது அப்படின்னு நீங்களே பாருங்கள். என்னோடய அம்மா தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஒரு 2 to 3 inches கேப்பில் இந்த ஒவ்வொரு பிரான்ச்சஸையும் நம்ம கட் பண்ணணும். ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, நம்ம புது பிளேட் தான் யூஸ் பண்ணோம். ஸோ ஆல்ரெடி யூஸ் பண்ண பிளேட்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. உங்கள் வீட்லேயும் அடீனியம் ஆர் டெசர்ட் ரோஸ் பிளான்ட் இது மாதிரி லீவ்ஸ் ஃப்ளவர்ஸ்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். பட் என்ன, கொஞ்சம் டைம் கன்சூமிங் ப்ராசஸ். பார்த்தீங்களா, எல்லா பிரான்ச்சஸுமே ஒரு 2 to 3 inches மெயின் ஸ்டெம்லேருந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்து கட் பண்ணியிருக்கிறாங்க. இதை கட் பண்ண பிறகு ஒரு லிக்விட் வெளியே வரும். நம்ம ஒரு காட்டன் கிளாத்தை யூஸ் பண்ணி இதை தொடச்சிக்கணும். இந்த லிக்விட் அப்படியே ட்ரை பண்ண விடக்கூடாது. நம்ம அதனால தான் அந்த கிளாத் வச்சு துடைக்கிறோம். நெக்ஸ்ட் நமக்கு ஃபங்கல் பவுடர் தேவைப்படுது. இதை நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு குழச்சிக்கிட்டால் போதும். இந்த வாட்டரில் மிக்ஸ் பண்ண ஃபங்கல் பவுடர் நம்ம அந்த டிப்ஸில் அப்படியே அப்ளை பண்ணிக்கணும். இந்த ஃபங்கல் பவுடர் தான் இந்த செடிக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு டைம் இன்டர்வல்ஸ்லையும் இந்த செடி எப்படி வளருது அதை தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இது டே 1. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 18 days கழிச்சு தான் கொஞ்சமாக திளிர் விட்டுச்சு. ஒரு சின்ன திளிர் விடுறதுக்கே அவ்வளோ டைம் ஆச்சு. ஸோ கிட்டத்தட்ட 18 days ஆயிருக்குது. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இது ஒரு டைம் கன்சூமிங் ப்ராசஸ் தான். ஒரு 32 daysக்கு அப்புறம் கொஞ்சமாக எல்லா பிரான்ச்சஸுமே திளிர் விட்டுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த செடியில் பூ வரணும்னா நம்ம நைட்ரஜன் தான் சப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கு கொஞ்சமாக கவுடங் போட்டாலே போதும். அப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குறது 42 daysலங்க. நம்ம ப்ரூனிங் மெத்தட் யூஸ் பண்ணால் உடனே ரிசல்ட்லாம் கிடைக்காது. ஸோ நமக்கு ரொம்ப பொறுமை வேணுங்க. இந்த ப்ரூனிங் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம அடீனியம் பிளான்ட்ஸ் வளர்த்தோன்னா அந்த செடியில் நிறைய இலைகள் இருக்கும். அது மாதிரி ஃப்ளவர்ஸும் நல்லாவே பூத்து குலுங்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 months கிராஸ் பண்ண அப்புறம் தான் இந்த செடியில் லீவ்ஸ் எல்லாம் வளர ஆரம்பிச்சிது. ஸோ இது நான் 70th day எடுத்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 104 days தான் அப்புறம் தான் இந்த செடியில் மொட்டுகள் வர ஆரம்பிச்சிருக்குது. நான் ஃபர்ஸ்ட் காமிச்ச செடிக்கும் இப்போவும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸாவது நம்ம அடீனியம் பிளான்ட்ஸ்லாம் ப்ரூன் பண்ணி விட்டோம்னா நல்லாவே வளரும். இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே ப்ரூனிங் பண்ணாத அடீனியம் பிளான்ட்ஸ் தான். பட் கூட சீக்கிரம் இதுவும் ப்ரூன் பண்ணணும்னு பிளான் இருக்குது. இந்த அடீனியம் பிளான்ட்டை என்னோட அம்மா வேறு ஒரு தொட்டியில் மாற்றிட்டாங்க. நம்ம தொட்டியில் மாற்றணும்னு அவசியம் இல்லை. ஸோ நாங்கள் யூனிஃபார்மாக இருக்கணும்னு வாங்கினோம். ஸோ அதில் கொஞ்சம் லீவ்ஸ் எல்லாம் தொலைஞ்சிடுச்சு. இது கிட்டத்தட்ட 130 days, அதாவது 4 months கிராஸ் பண்ணப்பறம் தான் எங்களுக்கு இந்த ஃப்ளவர்ஸ்லாம் நல்லா கொடுக்க ஆரம்பிச்சது. நீங்களே பாருங்கள், ஃபர்ஸ்ட் இந்த செடி எப்படி இருந்துச்சு அண்ட் இப்போ எவ்வளோ ஃப்ளவர்ஸ்லாம் பூத்துருக்குதுன்னு. உங்கள் வீட்டில் இப்படி அடீனியம் பிளான்ட்ஸ் பூக்காமல் இலையெல்லாம் இல்லைன்னா இந்த ப்ரூனிங் மெத்தடை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே பண்ணது என்னோட அம்மா தான். இன்னொரு vlogல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் அண்ட் டேக் கேர்.